அப்போ பாஸ்ட் லைஃப்ன்றது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த 4 வருஷம்க்கு அப்புறம் தான் இவர் புக்கு எழுத ஆரம்பிக்கிறார். இது ஒரு 5 புக்கு 6 புக்கு எழுதிருக்காங்க. இந்த புக்ஸ் எல்லாருமே படிக்கணும். ஒரு பேராகிராஃப் கூட விடாம எல்லாருமே படிக்கணும். அப்போ நம்ம இந்த சப்ஜெக்ட் மேல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது ஒரு கேஸ் ஸ்டடி. அப்புறம் இவங்க இன்னொரு பேஷண்ட் வந்து பாஸ்ட் லைஃப் எப்படி நம்மளால பார்க்க முடியுமோ அந்த பேஷண்ட் என்ன பண்ணாங்க, ஃபியூச்சர் லைஃப் டைம் பார்த்தாங்க. ஃபியூச்சர்ல அடுத்த ஜென்மம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பாஸ்ட் நம்மளால எப்படி பார்க்க முடியுமோ அதே மாதிரி ஃபியூச்சர்ல கூட பார்க்க முடியும். ஆனா பாஸ்ட் வந்து நடந்து போச்சு, ஃபியூச்சர் வந்து ப்ராபபிலிட்டி தான். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், இன்னைக்கு இருக்கிற மைண்ட் செட் பிரகாரம் இப்படி இருக்கலான்றது அது ஃபியூச்சர் லைஃப் டைம்ஸ் நம்ம இது பார்க்க முடியும். ஆனா இங்க ஒரு கேஸ் ஸ்டடி என்னன்னா, ஒரு லேடிக்கு வந்து அவருக்கு ஒரு பையன், அந்த அம்மா வந்து ஃபியூச்சர் லைஃப் டைம் பார்க்கும்போது அவங்க சன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போறது பார்த்த உடனே இவங்க பயந்துருவாங்க. ஐயோ என்னோட புள்ள ஆக்சிடென்ட்ல சத்து போயிடுவான்னு சொல்லி. அது வந்து பிரெயின் வேஸ் கிட்ட வந்து சொன்னதுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, சரிம்மா அது ஃபியூச்சர் தானே, இப்போ நடக்கல இல்ல, ஃபியூச்சர்ன்றது ப்ராபபிலிட்டி தான், நடக்கலாம் நடக்காம கூட இருக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு ஃபியூச்சர் இப்படி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. பட் நம்மளுக்கு இன்விசிபிள் மாஸ்டர்ஸ், ஏஞ்சல்ஸ், அப்புறம் எத்தனையோ ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ், காட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களோட சப்போர்ட் நீங்க எடுத்துக்கோங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, என்ன வேணாலும் நடக்கட்டும் அது பாருங்கன்னு சொல்லி. சார் அவங்க நிறைய பேர்கிட்ட வேண்டிக்கிட்டு நிறைய மெடிடேஷன் பண்ணிட்டு ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்றாங்க, ஹீலிங் எல்லாம் பண்றாங்க, எல்லாமே ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபியூச்சர் லைஃப் ப்ரோக்ரஷன்ல போய் பார்க்கும்போது ஆக்சிடென்ட் மறுபடி அப்படியே தெரிஞ்சது. ஆனா இந்த வாட்டி என்னன்னா, அவரு அந்த புள்ள வந்து சாகல. ஆனா தலை ஆனா தலைமையில இருக்கிற இந்த முடியெல்லாம் ஒயிட் வந்து ஒயிட்டா இருக்கு. ஆனா இந்த பையனுக்கு தலைமையில இருக்கிற முடியெல்லாம் பிளாக்கா இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு, தலை முடியெல்லாம் ஒயிட்டா இருக்கு, சரி மேபி மாறி இருக்கலாம்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்து போல, மேஜர் ஆக்சிடென்ட்ல தலைக்கு நிறைய அடிபட்டது. அதனால ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு தலைக்கெல்லாம் பேண்டேஜ் போட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பேண்டேஜ் ரிமூவ் பண்ணி பார்த்தா முடி வந்து பிளாக்கா இல்லை, வெள்ளையாச்சு, ஒயிட்டா மாறிடுச்சு. அப்போ இந்த அம்மாவுக்கு அவங்க விஷன்ல அந்த ப்ரோக்ரஷன், ஃபியூச்சர் லைஃப் ப்ரோக்ரஷன்ல என்ன பார்த்துருக்காங்க, அவங்களோட பையனுக்கு ஒயிட் கலர் ஹேர், இங்க பேண்டேஜ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட பையனுக்கு ஒயிட் கலர் ஹேர். ஸோ மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ அவருக்கு புரிஞ்சது, பாஸ்ட் நடந்ததுனால பாஸ்ட்ல எப்படி இருக்க போதும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபியூச்சர்ல இம்பாக்ட் ரிசல்ட் வரும்னு தெரியும். ஆனா ஃபியூச்சர்ல ஃபியூச்சர் பார்க்கும்போது நல்லா இருந்தா ஓகே, நல்லா இல்லை இந்த மாதிரி இறந்து போற சீனு இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சதுன்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு சைக்கலாஜிக்கல் பவர் இல்லைன்னா, புரிஞ்சுக்கிற தாங்குற அந்த சக்தி இல்லைன்னா அவங்க வந்து டிப்ரெஷன்ல போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்கரேஜ் பண்ணல. அதுல இருந்து அவர் என்ன பண்ணாரு, யாருக்கெல்லாம் மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, பார்த்தா கூட ஜீர்ணிக்க மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி ஃபியூச்சர் லைஃப் ப்ரோக்ரஷன்ன்றது பண்ணிட்டு இருந்தார். அது ஒரு கேஸ் ஸ்டடி. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, நம்மளுக்கு மரணம்ன்றது இல்லை. போன ஜென்மத்துல இருக்கிறோம், அதுக்கு முன்னாடி ஜென்மத்துல நம்ம இருக்கிறோம், அதுக்கு முன்னாடி ஜென்மத்துல இருக்கிறோம், உடம்பு தான் மாறி இருக்க தவிர நம்ம மட்டும் வேற வேற பாடியில நம்ம இருக்கிறோம் பாஸ்ட்ல. அதே மாதிரி இந்த ஜென்மத்துல கூட, இந்த ஜென்மத்துல ஆண் உடம்பா இல்ல பெண் உடம்பு என்ன வேணாலும் இருக்கட்டும், ஃபியூச்சர் ப்ரோக்ரஷன்ல கூட நம்ம உயிரோடு இருக்கிறோம். அது வேற பாடி இருக்கலாம், ஆணோ பெண்ணோ வேற வாட் எவர் த பாடி இருக்கலாம்.
ஆனா ஒரு சோல் எப்படி டிசைட் பண்ணும் ஆனா பெண்ணான்றது? பேஸ்ட் ஆன் த கார்மிக் பேட்டர்ன்ஸ், பேஸ்ட் ஆன் த லெசன்ஸ். என்ன கத்துக்கணும், ஆனா பிறந்தா நிறைய நிறைய நான் நினைச்ச டாஸ்க், நான் நினைச்ச கத்துக்க வேண்டிய விஷயம் இல்ல, லெசன்ஸ் எல்லாம் கத்துக்க முடியுமா? இல்ல பெண் உடம்பு எடுத்தா இப்படி கத்துக்க முடியுமா? சோல் டிசைட் பண்ணும். அந்த டெசிஷன் சோல் எடுக்கும். ஸோ அது டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இங்க பிறக்கும். ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க ஆனா பெண்ணான்றது டிசைட் பண்றது உங்களோட சோல். நீங்க கிடையாது, உங்க பேரண்ட்ஸும் கிடையாது. ஐ மீன் நீங்க தான், உங்க பேரண்ட்ஸ் கிடையாது. நீங்க தான், ஐ மீன் சோல் பாயிண்ட் ஆஃப் வியூல, சோல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது. ஓகே, இங்க எந்தெந்த வயசுல என்னென்ன நல்லது நடக்கணும், என்னென்ன கெட்டது நடக்கணும்ன்றது டெசிஷன் கூட நீங்க தான் எடுத்திருக்கீங்க. அதனால வாழ்க்கையில எது நடந்தாலும் பாஸ்ட்ல எந்த எவ்வளவு நல்லது எவ்வளவு கெட்டது பண்ணிருக்கீங்களோ அது பேஸ் பண்ணி அங்க கத்துக்க வேண்டிய லெசன்ஸ் எதுல விட்டுருக்கீங்களோ அந்த லெசன்ஸ் மறுபடி பெண்டிங் இருந்தா, பேலன்ஸ் இருந்தா, கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி இங்க நம்ம நல்லது கெட்டது சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஃபியூச்சர்ல கூட. ஆனா ஃபியூச்சர்ல லைஃப் ரொம்ப அற்புதமா, ரொம்ப அழகா, ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னா இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல எப்படி இருக்கணும்ன்ற கிளாரிட்டி கூட வந்துருக்கும். நீங்க ஒருத்தருக்கு கெடுதல் பண்றீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு நீங்களே ஆப்பு வைக்க போறீங்கன்னு அர்த்தம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீங்க ஒருத்தருக்கு நல்லது பண்ணுவீங்கன்னா, நீங்க ஒருத்தருக்கு உதவி பண்றீங்கன்னா உங்களுக்கு நீங்களே நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு நீங்க உதவி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த லாஜிக், இந்த சத்தியம், இந்த ட்ரூத் உங்களுக்கு எப்போ உங்களுக்கு புரியுமோ அப்போ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், இல்ல உங்களோட வாழ்க்கையில இருக்கலாம், உங்க சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் வேணாலும் இருக்கலாம், அவங்க கூட எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல விதமா நீங்க பழகுறீங்களோ உங்க ஃபியூச்சர் கூட அதே அந்த அளவுக்கு நல்லா இருக்கும், அற்புதமா இருக்கும், அழகா இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளா. அது நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு மரணம் இல்லை. நம்ம யாரு கொலை பண்ணா கூட நம்மளுக்கு நம்ம சாக மாட்டோம். நம்ம பிசிக்கல் பாடியில இருந்து வெளியில வருவோம் தவிர மறுபடி இன்னொரு பாடி மூலமா மறுபடி பிறக்கிறோம். இன்னொரு பாடியில மறுபடி இன்னொரு ஃபாதர் அண்ட் மதர் மூலமா மறுபடியும் இந்த பூமி மேல வரப்போம். ஸோ என்ன, ஒரு ஒரு ஜென்மத்தில் ஒரு ஒரு பாடி மாத்திக்கிட்டே இருக்கும் தவிர நீங்க லைஃப் கண்டினியூஸா இருக்கும். ஸோ இந்த ஜென்மத்துல நீங்க ஃபேஸ் பண்ற நல்லது கெட்ட லைஃப் எல்லாமே இந்த ஜென்மத்துல ஸ்டார்ட், இந்த ஜென்மத்துல முடிக்க போற விஷயம் கிடையாது. இது எத்தனையோ ஜென்மத்துல அதோட இம்பாக்ட்னாலதான் இந்த ஜென்மமோட ரிசல்ட். இந்த ஜென்மம்ன்றது அந்த அத்தனை ஜென்மத்தோட ரிசல்ட். அப்படி இருக்கும்போது ஃபியூச்சர்ன்றது பிரசன்ட் மேல டிபெண்ட் ஆயிருக்கு. ஸோ பிரசன்ட்ல நீங்க எப்போ இருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரசன்ட்ல எப்படி நீங்க என்ன சொல்றது, பிரசன்ட்ல எந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தா ஃபியூச்சர் எவ்வளவு அழகா இருக்கும்ன்றது கிளாரிட்டி இனிமே இந்நேரத்துல உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த இது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கு. அதுல இன்னொரு கான்செப்ட், இன்னொரு கேஸ் ஸ்டடி, ஒருத்தர் டெத்னா என்னது எப்படி இருக்கும்ன்றது ஒரு கேஸ் ஸ்டடி. ஸோ ஒரு பேஷண்ட், அவங்க டயபெட்டிக், வயசாயிடுச்சு, அவங்க மியாமி ஹாஸ்பிட்டல், மியாமி அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஊர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அவங்க ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆன உடனே என்ன ஆயிடுச்சு, ஸ்லோவா அப்படியே கோமாலுக்கு போயிட்டாங்க. டாக்டர் பார்த்துட்டு ஐயோ அவங்க கோமாலுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட கார்டியாலஜிஸ்ட், ஸ்பெஷல் டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு அர்ஜென்ட்டா முயற்சி பண்றாங்க. அது என்ன ப்ரொசீஜர் பண்ணணுமோ பண்றாங்க. இவங்க அந்த பாடியில இருந்து வெளியில வந்துட்டாங்க. அவங்க டாக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த லேடி ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு, அதுல இருந்து அப்படியே கோமா போயிட்டாங்க, அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க, எந்த மூவ்மெண்ட் இல்லை பாடியில. ஆனா இந்த லேடி, இந்த பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பாடியில இருந்து அப்படியே வெளி கொஞ்சம் மேல பாடி
ஆஸ்ட்ரல் பாடி வெளியில வந்துட்டு அப்படியே ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. நம்மளுக்கு நிறைய பேருக்கு இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்னன்னா நைட்டு ட்ரீம்ஸ்ல நைட்டு தூங்குற டைம்ல நீங்க பாடியில இல்லாம பாடியில இருந்து வெளியில வர மாதிரியோ, இல்ல கொஞ்சம் லேசா நீங்க குருவி மாதிரி பறக்கிற மாதிரியோ, இல்லைன்னா ஒரு தண்ணியில ஃப்ளோட் ஆயிடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கு. டெத்து கூட அப்படிதான். அந்த மாதிரி அந்த அம்மா என்ன பண்ணுது, டெத் அந்த கோமால இருந்து அப்படியே பாடியில இருந்து வெளியில வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் அதே டாக்டர் ரூம்ல, அதே ஆபரேஷன் தியேட்டர் ரூம்ல ஒரு ஓரமா நின்றுட்டு பாக்குறாங்க. டாக்டர்ஸ் அவசர அவசரமா வராங்க, 4-5 டாக்டர் வராங்க. கார்டியாலஜிஸ்ட் ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் அவர் பாக்கெட்ல ஒரு கோல்டு கலர் பென் இருந்தது. அவசர அவசரமா வர டைம்ல வந்து அந்த பென்னு கீழே விழுந்தது. அவருக்கு அந்த பெண்ணுன்னு ரொம்ப சென்டிமெண்ட். அப்புறம் டாக்டர்ஸ் என்ன பேசுறாங்க, எவ்வளவு டென்ஷனா இருக்காங்க, அப்புறம் அந்த கரண்ட் ஷாக் கொடுக்குறாங்க. ஏன்னா அங்க உயிர் கொண்டு வர்றதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ பண்றாங்க. ஸோ எந்த டாக்டர் என்ன பேசுறாங்க, எவ்வளவு டென்ஷனா இருக்கிறாங்க, எத்தனை நர்ஸ் வந்திருக்காங்க, எத்தனை டாக்டர்ஸ் வந்திருக்காங்க, அவங்க போட்ட ட்ரெஸ்ஸிங் இந்த அம்மா வந்து பக்கத்துல நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கு. சொல்றதுக்கு முயற்சி பண்ணது, நீங்க அவசரப்படாதீங்க, நீங்க ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக வேண்டாம், ஏன்னா நான் நல்லதா இருக்கிறேன், நீங்க நிதானமா பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றதுக்கு முயற்சி பண்ணதானே யாருக்குமே கேட்கறது இல்லை. சரி, அந்த அம்மா பார்த்து 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 கிட்ட வந்து டாக்டர் இந்த தோல் மேல இப்படி தட்டி சொல்றதுக்கு முயற்சி பண்ணது. ஆனா அவங்களுக்கு பாடி இல்லைல்ல, அதனால இந்த கை உள்ள போது தவிர டச் பண்ண முடியல. ஆனா அந்த சோல் ஸ்டேட்ல இருந்து ஸ்மெல் பண்ணது கேக்குது, காது கேக்குது, ஃபீலிங்ஸ் இருக்கு, யோசிக்கிறது எல்லாமே இருக்கு. ஆனா எவ்வளவு நேரம் முயற்சி பண்ணாலும் இவங்க சொன்னது டாக்டர்ஸ்க்கு தெரியல, கேட்கல, அவங்க டாக்டர்ஸ்க்கும் தெரியாது. கடைசியில முயற்சி பண்ணாங்க, மறுபடியும் உயிர் வந்தது. இந்த வெளியில இருக்கிற அந்த ஆஸ்ட்ரல் பாடி மறுபடியும் பாடிக்குள்ள போயிடுச்சு. இதுல போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எந்திரிச்சாங்க, கான்சியஸ்னஸ் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுது, அந்த அந்த லேடி வந்து டாக்டர் கூப்பிட்டு சொல்லுது, நீங்க எதுக்கு சார் அவ்வளவு அவசரப்படுறீங்க, எனக்கு ஒண்ணுமே ஆகலையே, நீங்க டிஸ்கிரைப் பண்ணு, ரூம்ல எத்தனை நர்ஸ் இருந்தாங்க, அவங்க போட்ட ட்ரெஸ், அப்புறம் எத்தனை டாக்டர்ஸ் வந்தாங்க, எப்பப்பெல்லாம் வந்தாங்க, யார் ஓடி போனாங்க, ஐ மீன் அர்ஜென்டா யார் என்ன மிஷின் கொண்டு வந்தாங்க, யார் என்னென்ன பண்ணிருக்காங்கன்றது டீட்டெயிலா சொல்லுது. இந்த டாக்டர் அவங்க வந்து ஆச்சரியமா பார்க்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லையே, நீங்க கம்ப்ளீட்டா அன்கான்சியஸ்ல இருந்திருப்பீங்க, அட்லீஸ்ட் சொன்னது கூட உங்களுக்கு கேட்காது, உங்க பாடியில எந்த மூவ்மெண்ட் இல்லை, இதெல்லாம் எப்படி தெரியும்? இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாது, 5 வருஷமா கண்ணே தெரியாம இருக்கு. ஆனா பாடியில இருந்து வெளியில வந்ததுக்கு கண்ணு இல்லாத இருக்கிறது பிசிக்கல் பாடிக்கு தான், ஆன்மா கிடையாது. அது பார்த்துட்டு அவங்க டாக்டர் நம்பிட்டாங்க. ஓ, உங்களுக்கு கண்ணே தெரியாது, ஆனா நீங்க எல்லாம் பார்த்துட்டு நீங்க அன்கான்சியஸா இருந்தீங்க, கான்சியஸ்னஸ் கூட இல்ல, அன்கான்சியஸா இருந்துட்டு இவ்வளவு டீட்டெயிலா சொல்றீங்க. அப்போ லைஃப் ஆஃப்டர் டெத்ன்றது ஒண்ணு இருக்கு, டெத்ன்றது இல்ல, டெத்ன்றது வெறும் பிசிக்கல் பாடியில இருந்து வெளியில வர்றது மட்டும்தான், இதுக்கெல்லாம் பயப்படவே தேவையில்லை. ஸோ ஃபியர் ஆஃப் டெத்ன்றது ஒண்ணுமே இல்லை, அது மனுஷங்களை கிரியேட் பண்ண ஒரு இல்யூஷன் தான் என்றது. அப்போ அந்த டாக்டருக்கு, அந்த கார்டியாலஜிஸ்டுக்கு, அப்புறம் இந்த பிரெயின் வேஸ்க்கு ரொம்ப கிளாரிட்டியா, ரொம்ப கிளியரா புரிஞ்சு. அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த புக்ல சாப்டர் 1ல எழுதிருக்காங்க. ஒரு வாட்டி நீங்க எல்லாருமே இந்த புக் நான் இந்த குரூப்ல காலையில ஷேர் பண்ணேன், அது நீங்க எல்லாருமே படிங்க.